ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதில் ஒரு ரிக் வச்சு பேசின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ப்ரொமோ பார்க்கும்போது. ஏன்னா ஒரு சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளை இவ்வளோ ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சீன் நகரணும் இல்லையா? அதனால கண்டிப்பாக அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நம்ம காவேரி தான் ரொம்ப நல்லவங்க. இந்த இடத்துல நம்ம விஜய் கிட்ட வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு ஏன் அந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதை தான் நிற்க வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து விஜய் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா புரிய வச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த ட்ராக் ரெண்டு பேருக்கும் ஒரு அழுமூஞ்சி ட்ராக் மாதிரியே போனாலும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் எவ்வளோ பாண்டிங்காக இருக்காங்க, எவ்வளோ அந்யோன்யமாக அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து நமக்கு புரிய வச்சுட்ருக்காங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த சர்ப்ரைஸும் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் மெலினாவோட என்ட்ரி எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கும் மனசுலையும் இருந்துகிட்ருக்கு. எனக்கும் அதே மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது எதுக்காக காவேரி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை இவங்களாவே விட்டு போக போகிறாங்களா, இல்லை விஜய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்களா? வெளியில பற்றி உண்மைகள் நம்ம விஜய் கிட்ட சொன்னால் நம்ம விட்டு போயிடுவார் அப்படிங்கிற ரீசனால அந்த மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை இவங்களாவே பிரிஞ்சு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா, நமக்கு தெரியல. அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு இடிச்சிட்டு இருக்கு. அதை உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிஞ்சு போகக்கூடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அப்படிதான் கொண்டு போவாங்க நான் எதிர்பார்க்குறேன். பட் தெரியல டீம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த இடத்துல வெனிலாவோட விஷயத்த சொல்லவே தேவையில்லை காவேரி கிட்ட. நீயா வெனிலாவான்னு முக்கியம் போது வெனிலா தான் முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு குண்டை தூக்கி போட்டார் நம்ம விஜய். இதெல்லாமே வந்து சுற்றி விடுற மாதிரி தான். அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டாங்க இவ்வளோ தூரம் ட்ராக் சீன் இழுத்துட்டு போக முடியாது இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. பட் பார்ப்போம், நம்ம நினைக்கிற மாதிரி. ஆனால் இது எனக்கு அந்த விஷயம் பார்த்த உடனே அந்த வார்த்தை கேட்டோன்னே எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். பட் ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசையும் என்னோட விருப்பமும். பட் இந்த ரிவ்யூவராக அதை பார்த்தோன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எதாவது ஒப்பீனியன் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.